சபைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நமது சபை மக்களுக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நாளைக்கு சாயங்காலம் நம்ம சர்ச்சில் ஒரு கவுன்சிலிங் மீட்டிங் நடக்க போகுது. நம்ம பாஸ்டர் அங்கிள் வந்து நமக்கு ஆலோசனை கொடுக்குற முக்கியமான நேரம். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு வந்த பிரச்சனை, வந்துட்டு போன பிரச்சனை, இனிமே வரப்போகிற பிரச்சனை, விட்ட குறை, தொட்ட குறை அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு அது எல்லாத்துக்கும் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலான்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ யாரும் தவறாமல் வந்துருங்க. ஓகேவா? டோன்ட் மிஸ் இட். ஏங்க, என்ன டைம் என்ன? அதுக்கு இப்ப என்ன? ஆபீஸ் எத்தனை மணிக்கு முடிஞ்சுது? நீங்க எத்தனை மணிக்கு வர்றீங்க? அதுக்கு இப்ப என்னங்கிற? ஆபீஸை முடிச்சுட்டு எல்லா பக்கமும் போயிட்டு லேட்டா வருவீங்க. ஆனா ஃபேமிலி பிரேயருக்கு மட்டும் வர முடியாது, அப்படிதானே? இந்த பார், உன் டார்ச்சர் தாங்க முடியாம தான் நான் லேட்டாவே வரேன், புரியுதா? ஓஹோ, அப்ப ஆபீஸ்ல போய் உட்காந்துக்க வேண்டியதானே? நீ எல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட. நட, சர்ச்சுக்கு போலாம். பாஸ்டர் இன்னைக்கு கவுன்சிலிங் மீட்டிங் வச்சிருக்காருல்ல, அதை போய் அட்டென்ட் பண்ணாதான் நீ அடங்குவ. அங்க போயிட்டு வாயே திறக்கூடாது, நான் மட்டும்தான் பேசுவேன், புரியுதா? இன்னைக்கு மட்டும் தானே, நீ என்னைக்கும் பேசலன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் தாயே. ஐயோ அம்மா, வயிறு வலிக்குது, வயிறு ரொம்ப வலிக்குதுமா. சோ, எப்ப பார்த்தாலும் வயிறு வலின்னு சொல்லிட்டு இருக்க. எத்தனை டாக்டர் கிட்ட உன்னை கூட்டிட்டு போயாச்சு, இன்னும் சரியாகல. என்னதான் பண்றது? சரி, நம்ம பாஸ்டர் ஆலோசனை கூட்ட வச்சிருக்காருல, அங்க போய் உனக்காக பிரேயர் பண்ணிட்டு வரலாமா? சரிம்மா, போலாம். நீ போய் ரெடி ஆகு. வரும்போது அந்த இலைய கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு வா. எதுக்குமா? நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வர்றப்ப அந்த மந்திரவாதிகிட்டையும் போயிட்டு உனக்கு ஒரு பாடம் போட்டு வந்துடலாம். வழக்கமா போவோமே அங்கேயாமா? அவரு எலுமிச்சம்பள கேட்பாரு, அதையும் கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வா போலாம். சரிம்மா, போலாம். சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு தான், ஆனா நமக்கு இல்ல. ஏய் பிசினஸ் பார்ட்னர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா நம்ம பிசினஸ் கணக்கு தான் பாத்துட்டு இருக்கேன். டேலியே ஆக மாட்டேங்குது, இதுல கூலிங் கிளாஸ் வேற. அதை விடுங்க, கணக்கே பார்த்துட்டு இருந்தா எப்படி? மாலுக்கு ஷாப்பிங் போலாம், வரீங்களா? பேரு பெத்த பேரு, லோப்ல ஏமிலேது. என்னது? ஏன்பா, நம்ம பிசினஸ் லாஸ்லயே போதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதுல எப்படி நம்ம ஷாப்பிங் போறது? ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம பாஸ்டர் சர்ச்சில் கவுன்சிலிங் மீட்டிங் வச்சிருக்காரு, அதுக்காவது நம்ம போயிட்டு வரலாம். சரி வாங்க வாங்க, கார் எடுங்க. காரா? பெட்ரோல் யார் போடுறது? சரி, டூ வீலர்ல போலாம் வாங்க. டூ வீலர்லாம் நேத்தே பினான்ஸ் கார எடுத்துட்டு போயிட்டான். அச்சோ. சரி, அப்போ நம்ம பஸ்லயாவது போயிட்டு வந்துடலாமே. பஸ்ல போறது கூட காசு இல்லாத நிலைமையில தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். ஐயோ, நம்ம நிலைமை இப்படி ஆயிருச்சா? நமக்குன்னே ஃப்ரீ பஸ் கவர்மெண்ட் விட்டுருக்காங்க, வாங்க அதுலயாவது போலாம். வாங்க வாங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்த அம்மா எப்பவுமே கை கொடுத்தா கை கூட கொடுக்காது. இது எப்பவுமே ஒரு சைஸ் தான். அந்த ஓவர் பரிசுத்தா வாட்டி வராங்கப்பா, வராங்க வராங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 சொத்துறாண்டி சொத்துறாண்டி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya! பயப்படாதமா, பயப்படாதமா. தெல்லு தெல்லு, ஏங்க என்னங்க? என்னம்மா இன்னைக்கு போய் கூட்டிக்கிட்டு இருக்க? ஏங்க வழக்கமா செய்யறது தானங்க, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் தானம்மா. ஆமாங்க. சரி, எங்க கொஞ்சம் கண்ணை மூடிக்கும், நான் உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க கிஃப்ட்ன்றீங்க, கண்ணை மூடுன்றீங்க? நீங்களே எனக்கு ஒரு பெரிய gift தானங்க. நீ கொஞ்சம் கண்ணை மூடன்னு சொல்றேன். சரிங்க. ஓ, சூப்பரா இருக்குங்க. என்னங்க இது? இதெல்லாம் எதுக்குங்க? ஏமா, நான் என் செல்ல பொண்டாட்டிக்கு வாங்கி தராம யாருக்குமா வாங்கி தர போறேன்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. தேங்க்யூங்க. நம்ம இன்னைக்கு பாஸ்டர்ட்ட போயிட்டு வெட்டிங் டேக்கு ப்ரே பண்ணிட்டு வந்துடலாமா? சரிம்மா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாஸ்டர்
பாஸ்டர் இப்போ கவுன்சிலிங் வந்துட்டாரு, ஒவ்வொருத்தரா வாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். ஸ்தோத்திரம் பாஸ்டர். வாமா ஜெபத்தாயி, பாத்தாயி, நல்லா இருக்கியா? பாஸ்டர் நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர். ஆனா ஒரு சின்ன குறை பாஸ்டர். பாஸ்டர் எங்க வீட்ல ஃபேமிலி பிரேயர் நடக்கிறது இல்ல பாஸ்டர். தொடங்கிட்டாமா பாஸ்டர் குடும்ப ஜெபத்துக்கு கூப்பிட்டா அடிக்கிறாரு பாஸ்டர், அடிக்கிறாரு. இருமா, அழாத, நான் என்னன்னு கேக்குறேன். கேளுங்க பாஸ்டர். என்ன பிரதர், ஃபேமிலி பிரேயர் கூப்பிட்டா அடிக்க வரீங்களாமா? பாஸ்டர் அவன் நடிக்கிறா. அந்த முதல கண்ணீரை மட்டும் நம்பிராதீங்க. ஒண்ணும் இல்லைங்க பாஸ்டர். இப்ப அவளை ஜெபம் மட்டும் பண்ண சொல்லுங்க, அப்ப நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சரிம்மா தாயி, அழாத. எப்படி வீட்டுல குடும்ப ஜெபம் பண்ணுவியா? அப்படி பண்ணி காட்டு பாப்போம். பாஸ்டர் குடும்ப ஜெபமா பிள்ளை எல்லாம் சந்தோஷமா இருக்கு. பண்றேங்க பாஸ்டர். பண்ணுமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா ஏசப்பா. ஆண்டவரே நீங்க கொடுத்ததான நல்ல கணவருக்காக தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா இந்த நேரத்தில் கூட ஏசப்பா என்னுடைய கணவருக்காக ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் அவருடைய குற்றங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரே அவருடைய மனம் திரும்புதலுக்காகவும் அவருடைய ரட்சிப்புக்காகவும் நான் மனபாரத்தோடு ஜெபிக்கிறப்பா, ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் என்னுடைய கணவர் டிவி செல்போன் பார்த்துட்டு இருக்காரு. ஆமென். அந்த கண்களுக்கு மெட்ராஸை வர பண்ணுவீராக. மெட்ராஸை வந்து கண்ணு டேமேஜ் கண்களை கர்த்தாவே தொட்டு ஆமென் இனி பார்க்காதபடி ரட்சியும் ராஜா ஏசப்பா. ஆண்டவரே அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் வெளியே சுத்திட்டு இருக்கிறாரு ராஜா. அதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே ஏசப்பா. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்புறப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில். ஃப்ரெண்ட்ஷிப்பும் டேமேஜ். ஆண்டவரே நான் சொல்ற எதையும் காது கொடுத்து கேட்கறது இல்லப்பா, கேட்கறது இல்ல ஆண்டவரே. இனிமே நான் சொல்றத கேட்கிற மாதிரி அந்த காதுகளை ஆமீன் கொஞ்சம் திருவி விடுவீராக. அடுத்து காதும் டேமேஜிங் பாஸ்டர். போஜன பிரியனப்பா, சாப்பாட்டு பிரியன் ஆமீன். சாப்பாடு கேட்டு 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 டார்ச்சர். பட்னியா சாவ சொல்றாங்க. அவர் நாவி தொடுவீராக ஆண்டவரே. டேஸ்ட் தெரியாமல் போக பண்ணுவீராகப்பா. ஒவ்வொரு உறுப்பும் டேமேஜிங் பாஸ்டர் எனக்கு. ஆண்டவரே கடைசியாக குடும்ப ஜெபத்துக்கு கூப்பிட்டா அடிக்கிறாருப்பா. ஆண்டவரே அடிக்கிற அந்த கைகளை ஆமே, அடிக்கிற அந்த கைகளை ஆமே நீர் தொடுவீராக. ஆமே நீர் பிடிப்பீராக. ஆமே நீர் தொட்டு சந்திப்பீராக. ஆண்டவரே மகனை இப்படி வளர்க்க தெரியாம வளர்த்து வச்சிருக்காங்களேப்பா எங்க மாமியார். அந்த அம்மாவை நீர் சந்தியும் ராஜா. பாஸ்டர் அவளை நிறுத்த சொல்லுங்க பாஸ்டர். எனக்கு கோவம் வருது. என் பெல்ட் பயங்கரமா லூஸ் ஆகுது பாஸ்டர். அவளை நிறுத்த சொல்லுங்க பாஸ்டர். பாஸ்டர் அவளை நிறுத்த சொல்லுங்க. நீங்க அப்படியே திரும்பிக்கோங்க. அவளை 2 பெல்ட்ல 2 சாத்துனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் பாஸ்டர். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பாஸ்டர். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடிச்சுட்டேன்னு சொல்றான் பாருங்க பாஸ்டர். எங்க கொடுமைய பாத்தீங்களா எல்லாரும்? இதுதான் நடக்குது எங்க வீட்டுல. ஐயோ எம்மா ஜெபத்தாயி, நீ ஜெபம் பண்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்குமா. வாமா வந்து உட்காருமா. ஏமா கடைசீட்ல ஆலோசனை கூட்டத்தை அடிதடி கூட்டமா மாத்திட்டீங்களே. ஏமா ஜெபத்தை குறித்து உங்களுக்கு ஒரு புரிதலே இல்லையேம்மா. இன்னைக்குனாச்சும் வந்தீங்களே. அம்மா ஜெபங்கிறது என்ன? ஜெபங்கிறது தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு நம்ம அவரோட பேசுறதுமா. நம்ம சொந்த விருப்பத்தை, நம்ம சொந்த விரோதங்களை அதெல்லாம் கொண்டு போய் நம்ம ஜெபத்துல திணிக்கிறது ஜெபம் இல்லம்மா. அம்மா வசனம் என்ன சொல்லுது? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்குமா. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பக்கூடாதுமா. நம்ம ஜெபங்கிறது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். குடும்ப ஜெபத்துல இப்படி பழிவாங்கன்னு சொன்னா எந்த புருஷன் தாமா வந்து குடும்ப ஜெபத்துல உட்காருவான்? அம்மா உன்னோட தனி ஜெபத்துல அவருக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி ஜெபம் பண்ணுமா. குடும்ப ஜெபங்கிறது நமக்கு மிக மிக அவசியம்தான். ஆனா அது குடும்பத்தை கட்டுறதா இருக்கணுமே தவிர குடும்பத்தை கலைக்கிறதா இருக்க கூடாதுமா. நம்ம குடும்பமா கர்த்தருக்கு நன்றி சொல்றதாமா குடும்ப ஜெபம். இனிமேனாச்சு குடும்ப ஜெபத்தை கரெக்டா பண்ணுங்க, சரியா? பாஸ்டர் ரொம்ப நன்றிங்க பாஸ்டர். நான் இவ்வளவு நாளா எவ்வளவு தவறான ஜெபத்தை பண்ணிட்டு இருந்திருக்கேன் பாஸ்டர். எனக்கு இன்னைக்கு புரிய வச்சிட்டீங்க. இனிமே நான் பண்ற ஜெபம் தேவ வசனத்தின் படியும் நீங்க சொன்ன ஆலோசனையின் படியும் இருக்கும் பாஸ்டர். ரொம்ப நன்றிங்க பாஸ்டர். ஏங்க நீங்களே என்ன மன்னிச்சிடுங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பாஸ்டர்.
ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரமா, வாங்க வாங்க. அம்மாவும் பொண்ணுமா வந்திருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? ஏசு கிருபையினால நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் பாஸ்டர். நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கோம் பாஸ்டர். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பாஸ்டர், என் பொண்ணுக்கு அடிக்கடி வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்க பாஸ்டர். நானும் நிறைய ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு வந்துட்டேன் பாஸ்டர். இன்னும் நல்லா ஆகலங்க பாஸ்டர். ஏசப்பா கிட்ட பொருத்தனை பண்ணி எடுத்து வச்ச பணத்தை கூட நான் செலவு பண்ணிட்டேன் பாஸ்டர். இன்னும் சரியே ஆகலங்க பாஸ்டர். அப்படி என்னத்தடாமா சாப்பிட்ட நீ? என் அம்மா என்னை அடிக்கடி கெடா வீட்டு கூட்டு போவாங்க பாஸ்டர். அங்க போயிட்டு சாப்பிட்டு வந்தா எனக்கு வயிறு வலிக்கும். அது மட்டும் இல்ல, யார் வீட்டுல கெடா வீட்டுல எங்க அம்மா சமைக்க மாட்டாங்க. அங்க போய் சாப்பிட்டுட்டு என்ன கூட்டிட்டே போயிடுவாங்க பாஸ்டர். கெடா வெட்டா? இது எப்பத்துல இருந்து? பாஸ்டர், நீங்க தானே சொன்னீங்க எல்லாரும் கூட சமாதானமா இருக்கணும்னு. ஓ, நான் சொன்னேன் எல்லாரோட சமாதானமா இருக்கணும்னு. பக்கத்துல வந்து கூப்பிடும் போது எப்படிங்க பாஸ்டர் போகாம இருக்கிறது? அடடா. மந்திரவாதிங்க கூட எல்லாம் எங்க அம்மா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க பாஸ்டர். ஜாதகம் பாக்குறேன்னு நோட்டு தூக்கிட்டு என்னையும் கூட்டிட்டே போறாங்க. என்னம்மா இது? பாஸ்டர், என்னை பத்தி தப்பு தப்பா உங்கள்கிட்ட சொல்றேன் பாஸ்டர். எப்பயுமே நான் பைபிளும் கையுமா தான் பாஸ்டர் இருப்பேன். இப்ப கூட பாருங்க, இந்த பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். என்னம்மா பொறுக்கிட்டு இருக்க? பாஸ்டர், கொசு பாஸ்டர், கொசு அடிக்கிறது பாஸ்டர். அச்சச்சோ, இவளை பெற்றதுக்கு என்னை பத்தி தப்பு தப்பாவா சொல்லுவேன்? மாமா, இங்க வாங்க. கொசு அடிச்சதெல்லாம் போதும். நீங்க மனுஷனை வேணா ஏமாத்தலாமா, நீங்க தேவனை கட்டாயம் ஏமாத்தவே முடியாதுமா. என்னதுமா இது? இனிமே இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்யாதீங்க. உங்களுடைய எதிர்காலம், நிகழ்காலம் எல்லாம் ஏசப்பாவோட கரத்துல இருக்குதுமா. அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஜாதகம்லாம் கண்டிப்பா நீங்க பார்க்க போக கூடாது. விக்கிரக ஆராதனை கூடவே கூடாதுமா. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுகள்னு வசனம் சொல்லுது இல்ல? பவுல் என்ன சொல்றாரு? பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாயிருக்கிறார்கள் அல்லவான்னு கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்குல்ல. அஞ்ஞானிகள் பலியிடுவது தேவனுக்கு அல்லமா. நீங்க தேவனுக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி கொண்டா அதை செலுத்த தாமதிக்கவே கூடாது. நீங்க நேர்ந்து கொண்டதை கட்டாயம் செய்யணும். இனிமே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீங்க. அங்கேயும் போயிட்டு இங்கேயும் போயிட்டு இருமனவுல இருக்காதீங்கம்மா. நீங்க அந்த பலிகளை எல்லாம் சாப்பிடவே கூடாது. இனிமே இப்படிப்பட்ட காரியங்களை எக்காரணம் கொண்டு செய்யவே செய்யாதீங்க. சரிங்க பாஸ்டர், நான் முயற்சி பண்றேன் பாஸ்டர். சரி, நான் ஜெபம் பண்றேன். அன்புள்ள ஏசப்பா, ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே ஆவிக்குரிய ஞானத்தை நல்லா கொடுங்கப்பா. உங்க சித்தத்தை அறிந்து நடக்கிற வாழ்க்கை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த பிள்ளைகள் ஈடுபடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாங்க கிளம்புறோம் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூமா, போயிட்டு வாங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். வாங்க வாங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ். உங்க பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதை ஏங்க பாஸ்டர் கேக்குறீங்க? பிச்சு உதறுதுங்க பாஸ்டர். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. எங்க பிசினஸ் ஜான் ஏறுனா மொளம் சறுக்குதுங்க பாஸ்டர். என்னம்மா நீங்க இப்பதான் பிச்சு உதறது, நீங்க இப்ப முளசு இருக்குது ஜானி ஏறுதுன்னு சொல்றீங்க? பாஸ்டர், உங்களுக்கே தெரியும்ல, நாங்க 2 பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ்னு. அந்நியர்களோட பார்ட்னர்ஷிப் வேண்டான்னு தான் தோ இந்த விசுவாசியோட பார்ட்னர்ஷிப் வச்சேங்க பாஸ்டர். எங்க பிசினஸ் ஓஹோன்னு போகணும் பார்த்தா ஈன்னு போகுது பாஸ்டர். ஆமா ஆமா, என்ன கூட ரிப்பன் கட் பண்ண கூட்டிங்களே. ஆமாமா பாஸ்டர். பாஸ்டர், கிறிஸ்தவ பேரு வச்சா பிசினஸ் டாப்ல போகும்னு மகிமை மங்களராணி பொட்டிக்னு பேரு வச்சோம் பாஸ்டர். ஆனா ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர். ஏய், அப்போ பேரு மாத்திக்கலாமா? பேரு தான் பிரச்சனையா இருக்குமோ? வேண்டாம் வேண்டாம், இடத்த மாத்திடலாம். இடம் தான் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஏமா நீங்க ஆலோசனை என்கிட்ட கேட்க வந்தீங்களா, இல்ல நீங்க 2 பேரும் ஆலோசனை பண்ணிட்டு இருக்க வந்தீங்களா? சாரி பாஸ்டர், பிசினஸ் பத்தி பேச ஆரம்பிச்சோடனே நாங்க உங்களையே மறந்துட்டோம் பாஸ்டர். சரியா போச்சுமா. சரிங்க பாஸ்டர், நீங்க சொல்லுங்க பாஸ்டர். பேரு ஊரு இடம்லாம் இருக்கட்டுமா. நீங்க தப்பா நினைக்கலைன்னா நான் உங்களை சில கேள்விகளை கேட்கட்டுமா? பிசினஸ்க்காக தினமும் ஜெபிக்கிறீங்களா? தோ இவங்க ஜெபிப்பாங்க பாஸ்டர். ஐயோ, அப்ப நீங்க ஜெபிக்கிறது இல்லையா? அச்சோ, அப்ப நீங்களும் ஜெபிக்கிறது இல்லையா? தோல்விக்கான காரணம் இப்ப புரியுதாமா உங்களுக்கு? அடுத்த கேள்விமா, சரியான நேரத்துக்கு கடையை திறந்து சரியான நேரத்துக்கு கடையை மூடுறீங்களா? ரெகுலரா கடையை திறக்கிறீங்களா, இல்ல உங்க இஷ்டத்துக்கு லீவ் விடுறீங்களா? இன்னொரு கேள்வி, 2 பேரும் உங்க வேலையில உற்சாகமா தானே இருக்கீங்க? சுறுசுறுப்பா செய்றீங்களா? நீங்க அதுக்காக கடினமா உழைக்கிறீங்களா? ஆர்வமா அதுக்காக செயல்படுறீங்களா? இல்லைங்க பாஸ்டர். என்னமா நீங்க பிசினஸ் முன்னேற்றத்துக்காக பிளான் பண்றது, வரவு செலவுகளை 2 பேரும் உட்கார்ந்து பாக்குறது, இதெல்லாம் திட்டமிட்டு தானே செய்றீங்க? அதுக்கு டைமே இல்லைங்க பாஸ்டர். இப்படி சொன்னா எப்படிமா? சரி, கடைசியா உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன்.
நீங்க முறையா தானே கடையை நடத்துறீங்க? அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸ் சரியா கொடுத்துறீங்களா? அதே போல ஏசுபாவுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க சரியா கொடுத்துறீங்களா? அரசாங்கத்துக்கு கொடுக்கணுமா பாஸ்டர்? எங்களுக்கே பத்துறதில்ல பாஸ்டர். அம்மா, வசனம் என்ன சொல்லுது? ராயனுடையத ராயனுக்கும் தேவனுடையத தேவனுக்கும் கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? ஐயோ பாஸ்டர், இந்த வசனம் இருக்கிறதே எனக்கு இப்பதான் ஞாபகம் வருதுங்க பாஸ்டர். என்னம்மா நீங்க வார வார சபையில நான் கையாட்டி காலாட்டி உங்களை முழிப்பாட்டி கதையெல்லாம் சொன்னேனேம்மா. குலுக்கி குலுக்கி வசனத்தை சொல்லி கொடுத்தேனம்மா. கேட்டா எனக்கு இப்பதான் வசனம் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்றீங்களேம்மா. நான் உங்களை பலப்படுத்தலான்னு பார்த்தா நீங்க என்ன பலவீனப்படுத்திடுவீங்களாட்டு இருக்கு. எப்பா நேசா, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாப்பா. சரி, உங்களுக்கு இப்ப நான் சொல்ற ஆலோசனை என்னன்னா, பிசினஸ்க்காக 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிளான் பண்ணுங்க. வரவு செலவு கணக்குகளை சரியா பாருங்க. நம்ம கடை தானேன்னு உங்க இஷ்டத்துக்கு லீவ் போடாதீங்க. தரமான பொருட்களை விற்பனை செய்யுங்க. தேவனுக்கும் அரசாங்கத்துக்கும் கஸ்டமருக்கும் உண்மையா இருங்க. உங்க லாபத்துல இருந்து உங்களுக்குன்னு ஒரு சம்பளத்தை எடுத்துக்கோங்க. மீதி வருமானத்தை அதே பிசினஸ்ல மீண்டும் போடுங்க. மல்கியா 3:8-10 சொல்லப்பட்டிருக்கிறது போல தசம பாகத்தை நம்ம கட்டாயம் கொடுக்கணும். இப்படி நீங்க செஞ்சு பாருங்க, உங்க பிசினஸ் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். பாஸ்டர், இப்பதான் நாங்க எங்க தப்பு பண்ணோம்னு தெரியுது பாஸ்டர். இனிமே நீங்க சொல்றபடியே நாங்க செய்யறோம் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூமா. பாஸ்டர் 2 minutes பிரேக் போயிருக்காரு, கொஞ்சம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு. சிஸ்டர், நீங்க எதுக்காக இன்னைக்கு வந்திருக்கீங்க? சிஸ்டர், உங்களுக்கு தெரியாதா? எதை செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் ப்ரே பண்ணணும்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரே பண்ணலாமா? இப்ப நான் பண்ணட்டுமா சிஸ்டர்? வேணாம், நானே ப்ரே பண்றேன். ஏசப்பா, இந்திய தேசத்தை ரட்சிங்க ஏசப்பா. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உங்க ராஜ்யம் கட்டப்படணும் ஏசப்பா. இந்த சகோதரிக்கு எனக்கு தந்த மாதிரி ஞானம், என்ன போல பரிசுத்தம் அப்பா, தெளிந்த புத்தி, ஆவியில எளிமைதாங்க, என்ன போல அனலா இருக்க உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில், ஆமென். ஷபா, முடியலடா சாமி. சிஸ்டர், எதுக்காக வந்தேன்னு தானே கேட்டீங்க. நான் ஒன்னும் கவுன்சிலிங் வர அளவுக்கு சாதாரணமான ஆள் இல்ல சிஸ்டர். அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? ஷு, இப்ப எதுக்கு நீ சத்தமா பேசுறீங்க? விசுவாசி தானே நீங்க. என்ன மாதிரி சாந்தமா அமைதியா பேசுங்க சிஸ்டர். நான் பாஸ்டர் கிட்ட எனக்குள்ள பொங்கிட்டு இருக்கிற ஆதங்கத்தை தான் சிஸ்டர் கொட்ட வந்திருக்கிறேன். போன் இருக்குது பாருங்க. ஹலோ, யார் பேசுறது? வர சர்ச்சுக்கு வரும்போது போனை சைலண்ட்ல கூட போட தெரியாதா? ஓ மை காட், இப்ப பாருங்க, உங்க போன் அடிச்சிட்டு இருக்கு. சிஸ்டர், என் போன் அடிக்கல சிஸ்டர், உங்க போன் தான் அடிக்குது. Oh no, what do you say? My phone? சிச்சி, பொல்லாத சத்ருவே, போன் பண்ற நேரத்தை பாரு. அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கம்மா, பசிக்குதுமா. என்ன பசிக்குது? வசனம் என்ன சொல்லுது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று இருக்குது இல்ல வசனம். போய் பைபிள் படி. எப்பவுமே இதே டைலாக் தாம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, பசிக்குதுமா. இயேசுவே, இந்த எருமை கிட்ட பொறுமையை தாங்க. போன வைமா. அம்மா அம்மா அம்மா. என்ன சிஸ்டர், எருமை போனை வச்சிருச்சா? என்ன? யார பார்த்து எருமைன்னு சொல்ற? என்ன தைரியம் உனக்கு? மாமா, என்னமா பிரச்சனை இங்க? முதல்ல உள்ள வாங்கம்மா. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட்மா. சர்ச்சில் வந்து கூட என்னமா உங்களுக்கு சண்டை? சொல்லுங்கம்மா. பாஸ்டர், யாருமே ஒழுங்கு இல்ல பாஸ்டர். யாருக்குள்ளயும் அன்பு இல்ல, ஒழுக்கம் இல்ல, கீழ்ப்படுதல் இல்ல பாஸ்டர். சர்ச்சுக்குள்ள ஒற்றுமை இல்ல பாஸ்டர். என்ன மாதிரி யாருமே ஜெபிக்கிறது இல்ல. ஆத்துமாக்கள் எப்படி பாஸ்டர் ரட்சிக்கப்படுவாங்க? ஆத்தும பாரம் என்ன அழுத்துது பாஸ்டர், அழுத்துது. பார்த்து ரொம்ப அழுத்திர போது, நல்லா உட்காருங்க. பாஸ்டர், ஃபர்ஸ்ட் இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்காங்களானே தெரியல பாஸ்டர். என்ன ஒரு தற்பெருமை, மாய்மாலமான தாழ்மை. அடேங்கப்பா. பாஸ்டர், நம்ம சர்ச்சில் இருக்கிற பெரிய முட்டுக்கட்டையே இந்த விசுவாசில பாஸ்டர். ஃபர்ஸ்ட் இந்த அம்மா வெளியே அனுப்புங்க பாஸ்டர். பாஸ்டர், இருங்கம்மா. முதல்ல 2 பேரும் உட்காருங்க. முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அம்மா, வசனத்தின்படி நடக்கணும்னு நான் எத்தனை மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஆனாலும் உங்க மனப்பான்மை மாறவே இல்லம்மா.
உங்க மனப்பான்மை ரொம்ப முக்கியம், அது மாறணும். நேர்மறையான சிந்தனை இருக்கணும். உங்க மனது புதிதாகணுமா? உங்க அணுகுமுறை ரொம்ப நேர்த்தியா இருக்கணும். அதுதானே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை. விமர்சனங்கள், மற்றவங்களை பத்தி சொல்ற காரியங்கள், ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துறதெல்லாம் வேண்டாமா? கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆணி வேர் என்னமா? அன்பு தானே. நீங்க 2 பேரும் இப்படி அன்பே இல்லாம பேசுறீங்களே. பிலிப்பியர் 2:3 என்னமா சொல்லிருக்கு? ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள்னு வசனம் சொல்லுதுல்லமா. இப்படி இருக்கும்போது நம்ம சிந்தை சுத்தமா இருக்கணுமா? மற்றவங்களை நம்ம புரிஞ்சு கொள்றவங்களா இருக்கணும். தாழ்மை உள்ள சிந்தனை இருக்கணும். சேவை செய்யற மனப்பான்மை நமக்குள்ள இருக்கணுமா? பேச்சுக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கக்கூடாதுமா. நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்துற பிள்ளைகளா இருக்கணும். அதனால உங்க சுயத்தையும் சுயநீதியும் பேசாதீங்க. எப்பயும் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவங்களா இருங்க. தாழ்மையா இருக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியமான காரியமா. பாஸ்டர், என் தப்ப நான் உணர்ந்துட்டேன் பாஸ்டர். என் தலைக்கு கொடுக்குற மார்க்கை காட்டிலும் அடுத்தவங்க தலைக்கு 10 மார்க் அதிகமா கொடுத்துருவேன் பாஸ்டர் இனிமே. பாஸ்டர், நானும் என்ன திருத்திக்கிறேன் பாஸ்டர். சாரி சிஸ்டர். என்னையும் மன்னிச்சிருங்க சிஸ்டர். வாங்க வாங்க, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இதுவரைக்கும் வந்தவங்க எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையோடு வந்தாங்க. உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விசேஷம் இன்னைக்கு? எங்களுக்கு கல்யாண நாள் பாஸ்டர், ஆசீர்வாத ஜெபத்துக்காக வந்தோம். அப்படியா? உங்க 2 பேர்த்துக்கு என்னோட இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ பாஸ்டர். இவகிட்ட நான் சிறைப்பட்ட நாள் பாஸ்டர், ஆனா ஆசீர்வாதமான நாள். ஓ அப்படியா? எத்தனை வருஷமா சிறைப்பட்டு இருக்கிறீங்க? 1 இல்ல 2 இல்ல 31 வருஷம். அட ஏங்க நீங்க 31 வருஷமா நீங்க எனக்கும் நான் உங்களுக்கும் தானங்க சேவை செஞ்சுட்டு இருக்கோம். உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. உங்க சந்தோஷத்தோட ரகசியத்தை தான் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏங்க நீங்களே சொல்லுங்க. எங்க சந்தோஷத்தோட ரகசியமே எங்க குடும்ப கப்பலோட கேப்டனே தேவன் தான். எங்க சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நாங்க தேவனுக்கு தான் முதலிடம் கொடுப்போம். அதனால எங்க குடும்ப கப்பல் மூழ்காம இருக்கிறதுக்கான நங்கூரமே அதிகாலை ஜெபம்தான். அதுவும் குடும்பமா ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர். அதிகாலை ஜெபமா? தொடர்ந்து ஜெபிச்சிருவீங்களா டெய்லியும்? ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதே இல்ல. சூப்பர் பிரதர். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்குள்ள சண்டையே வராதா? சண்டையா? எக்கச்சக்கம் பாஸ்டர். ஆனா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேக்குறதுல முந்திக்குவோம் பாஸ்டர். அட, எல்லா குடும்பமும் உங்களை போல இருந்துட்டா பிரச்சனையே இல்லையேப்பா. உங்க வெற்றி வாழ்க்கையின் ரகசியத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்களேன். முக்கியமான விஷயமே எங்களுக்குள்ள ஒளிவு மறைவே கிடையாது பாஸ்டர். உண்மையாவா பிரதர்? ஆமாங்க பாஸ்டர். எங்களுக்குள்ள இந்த செல்போன் பேட்டர்ன் கூட எல்லாருக்கும் தெரியும். பண விஷயத்துல இருந்து எங்க போறோம் எங்க வரோங்கிறது கூட எங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். சொல்ல போனா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உண்மையா இருப்போம் பாஸ்டர். பாஸ்டர், எங்களுக்குள்ள அவங்க குடும்பம் எங்க குடும்பம்னு பிரிவினையே இல்லைங்க பாஸ்டர். எங்களுக்கு 2 அம்மா 2 அப்பாங்க பாஸ்டர். அப்படியா சிஸ்டர்? ஆமாங்க பாஸ்டர். இன்னும் சொல்றீங்க கேளுங்க பாஸ்டர். அவளோட மன விருப்பத்தை அவ சொல்லாமலேயே நான் செஞ்சிருவேன். அவரோட மன விருப்பத்தை அவர் சொல்லாமலே நான் செஞ்சிருவேங்க பாஸ்டர். அதனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லாம ஹாப்பியா இருக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காருங்க பாஸ்டர். அடடா அடடா, என்ன சந்தோஷமா இருக்கு கேட்கவே. அது மட்டும் இல்லைங்க பாஸ்டர், நாங்க அதிக நேரத்தை மொபைலுக்கோ டிவிக்கோ மற்ற நபர்களோட செலவு பண்றதுக்கோ செலவு பண்ண மாட்டோம். குடும்ப ஃபேமிலிக்காக அதிக நேரத்தை நாங்க செலவு பண்ணுவோம். அப்படியா? ஆமாங்க பாஸ்டர். அதே சமயத்துல நாங்க ஊழியத்தையும் கரெக்டா செஞ்சிருவோங்க பாஸ்டர். தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை தேவனுக்கும், ஊழியத்துக்கு கொடுக்கிற நேரத்தை ஊழியத்துக்கும், குடும்பத்துக்கு கொடுக்கிற நேரத்தை குடும்பத்துக்கும் சரியா கொடுப்போம் பாஸ்டர். என் மேல ரொம்ப அன்பா இருப்பாருங்க பாஸ்டர். அது மட்டும் இல்ல, என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க பாஸ்டர். இத நான் ஏன் செய்யறேன்னா பாஸ்டர், அவ எனக்கு ரொம்ப கீழ்ப்படிவா. தொடர்ந்து நாங்க இப்படியே இருக்க எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க பாஸ்டர். கட்டாயமா கட்டாயமா. ஆஹா ஆஹா, என்ன அருமையான அட்டகாசமான அன்பான ஆரோக்கியமான அழகான குடும்பம் உங்க குடும்பம். இந்த குடும்பத்தை போல நம்ம சபையில இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளோட குடும்பமும் இருந்துட்டா ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. சரி, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய திருமண நாளை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க விரும்புகிற குட்டி பரலோகமா இருக்கிற இந்த குடும்பத்தை என்னைக்கு இப்படியே இருக்க செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைங்க உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. ஹல்லேலூயா. என்ன எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இதுவரை இந்த ஆலோசனை கூட்டத்தை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்க. நம்ம எந்தெந்த இடத்துல சில இடத்துல விட்டுருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி வரணும். அதுக்கு நம்ம எதுலெல்லாம் முன்னேறணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜெப வாழ்க்கையில் முன்னேறி வரணும். ரெண்டாவது நம்ம விசுவாச வாழ்க்கையில் முன்னேறி வரணும். மூணாவது நம்ம சிந்தனையில் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம சிந்தனையில் கட்டாயம் மாற்றத்தை கொண்டு வரணும். இனிமேலாவது நம்ம செயல்களில் மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் மேலானது நம்ம ஒருவரில் ஒருவர் ரொம்ப அன்புள்ளவர்களாக இருக்கணும். ஆலோசனை நமக்கு முக்கியம் தானே. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போனார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இன்னொன்று, பெண்களாகிய நாம நம்ம சுலபமாக எண்ண வேண்டாம். ரோமர் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது போல அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாக இருப்போம், ஆவியில் அனலுள்ளவர்களாக இருப்போம். நம்ம கர்த்தருக்கென்று ஊழியத்தை கட்டாயம் செய்கிறோம். இந்த காரியத்தை நம்ம செஞ்சோம்னா நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறி கொண்டே இருப்போம். இன்னொன்று, லாஸ்ட்டாக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம எங்களோட கூடி நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, பெண்களாகிய நாங்கள் எங்கள் மேலே நீங்கள் நிறைய தரிசனங்களை வச்சுருக்கிறீங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் பலிபீடத்தில் எப்பொழுதும் அவியாது எரிகிற அக்கினி போல நாங்கள் எரிஞ்சு கொண்டே இருக்கணும்ப்பா. நாங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்காக எதையாவது கட்டாயம் செய்யணும்ப்பா. அந்த கிருபையும் அந்த ஆவிக்குரிய அனலையும் எங்களுக்கு தாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் பெற்ற நன்மையை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். உங்கள் தெளிவான முகவரியை உங்கள் ஃபோன் நம்பருடன் சேர்த்து எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய முகவரி 696A அன்பு நகர், சேலம் ரோடு, நாமக்கல். மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி namakkal.ag@gmail.com அல்லது www.namakkal.ag.in என்ற எங்கள் இணைய முகவரியிலும் நீங்கள் தெரிவிக்கலாம். மேலும் எங்கள் சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற வலைதளங்களில் @NMKLAGOFFL என்ற ஐடியின் மூலமாக எங்களது சபையின் நிகழ்ச்சிகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மேலும் நாமக்கல் ஏஜி மீடியா என்ற எங்களது யூடியூப் சேனலின் கம்யூனிட்டி டேப் மூலமாக எங்கள் சபையின் நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை எங்களது யூடியூப் சேனலின் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.